ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக நம்மளோட பேஜில் வந்து நான் த்ரெட் பேங்கிள் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன மெட்டீரியல் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கலர்ஸில் வந்து சில்க் த்ரெட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 4 கட் பேங்கிளும் அப்புறம் வந்து மெட்டல் பேங்கிள் வாங்கியிருந்தேன். அப்புறம் குந்தன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். த்ரெட் வாங்குறப்ப முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா ஃபாஸ்ட் மூவிங் கலராக நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி கலர்லாம் சூஸ் பண்ணியிருந்தேன்னா இது ஒரு விதமான பிங்க் கலர், டார்க் பிங்க், கோல்டன் பிங்க், ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் கலர். இது பாத்தீங்கன்னா லைட் வயலட். அப்புறம் இது ஒரு மாதிரி விதமான பிங்க் கலர் அண்ட் எல்லோ அண்ட் பீகாக் கிரீன். அப்புறம் பிரவுன் கலர் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெட், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிளாக் கலர், அப்புறம் இன்னொரு ஆரஞ்சு கலரும் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரே கலர், அப்புறம் இன்னொன்று வந்து இது என்ன கலர் தெரியல, அப்புறம் மெரூன், டார்க் கிரீன், லைட் கிரீன் வந்து வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒரு பிராண்ட் இருக்கும். எனக்கு வந்து ஸ்ரீ பேங்கிள்ஸ் தான் கிடைச்சது. நான் பாத்தீங்கன்னா 26 சைஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இதுல டோட்டலா 48 பேங்கிள்ஸ் இருக்கு. அண்ட் பேங்கிள்ஸ் மேல குந்தன் சுட்டுறதுக்கு இந்த க்ளூ கன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வேக்ஸ். இது வந்து க்ளூ பென் கூடவே வரும். நான் வந்து 4 கட் பேங்கிள்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒரே ஒரு சைஸ்ல தான் பேங்கிள் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் 2.6ல. மோஸ்ட்லி எல்லாரோடதும் கொஞ்சம் 2.6 வந்து கவர் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து 2 வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மெட்டல் பேங்கிளும் குந்தன்ஸும் இருக்கு. ட்ரையாங்கிள்னு பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல வாங்கியிருந்தேன். எல்லோ கலர், அப்புறம் ரெட் கலர், அப்புறம் கிரீன், அப்புறம் டார்க் ப்ளூ ஒன்று வாங்கியிருந்தேன். ட்ரையாங்கிள்ல கிளாஸிலே வந்து டார்க் கிரீன் ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் கிளாஸில பாத்தீங்கன்னா பர்பிள், டார்க் ப்ளூ ஒன்று வாங்கியிருந்தேன். ரெட் கலர் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஆரஞ்சு அண்ட் லைட் கிரீன் வாங்கியிருந்தேன். கிளாஸி எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல தான் வாங்கியிருந்தேன். அண்ட் 3mm ஒயிட் ஸ்டோனும் வாங்கியிருந்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மெட்டல் பேங்கிள் பாத்தீங்கன்னா 24 சைஸ்ல வந்து 4 பேங்கிள்ஸும், 26 பேங்கிள்ஸ்ல வந்து 4 பேங்கிள்ஸும், 28ல வந்து 4 பேங்கிள்ஸும் வாங்கியிருந்தேன். இந்த பேங்கிள்ல ஒரு 12 கலர்ஸ் வந்து நம்ம ரேப் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகா இருக்கும். அண்ட் இதெல்லாம் தான் நான் சில்க் த்ரெட்டுக்காக வாங்கியிருந்த மெட்டீரியல்ஸ். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பிக் அமௌண்ட் வந்து போடாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த த்ரெட்டை பொறுத்தவரையும் மேல ரேப் பண்ணிருக்காங்களா, அதுல நம்பர்ஸ் எழுதிருக்காங்களா, அதை நம்ம தூக்கி போடக்கூடாது. ஒருவேளை பேங்கிள் சுத்துறப்பவே வந்து த்ரெட் காலி ஆயிடுச்சுன்னா இந்த நம்பர் சொல்லி கரெக்டா மேட்சா வந்து வாங்கிக்கலாம். அப்பதான் ஈவனா எல்லா பேங்கிள்ஸும் நமக்கு இருக்கும். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து லோக்கல் ஷாப்ல வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பிரைஸ் வரும். நம்ம பல்கா ஆர்டர் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி தருவாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா வாங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அண்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ்டா அண்ட் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பேங்கிள்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.